This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு மாத்து துணி இல்லை சார் வடிவேலுக்கு. கேப்டன் சொல்லி அவருக்கு 6 வேஸ்ட் 6 ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். ஒரு பீடி பிடிக்கிறதுக்கு சந்திரிக்கா பீடின்னு ஒரு கட்டு 35 ரூபா, அது வாங்கி அவரால் பிடிக்க முடியாது. ஒரு நடிகனாக நம்ம ஊருக்காரன் மதுரைக்காரன் பாசத்தை வச்சு வடிவேலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எல்லா படத்துலையும் அவர் போட்டு அவருக்கு தனியாக என்ன சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணார். ஆனால் நேற்று சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பார்த்தேன் சார். நாங்கள் வருவார்னு வடிவேல் மட்டும் எங்கள் மைக்கு கடிதோ கண்டபடி பேசினார். கண்டபடி பேசினாலும் அது கேப்டன் கேட்டாலும் அதை பற்றி கோவப்பட மாட்டார். கோவப்பட்டு இருந்தால் பக்கத்தில் இருந்தால் வீடு அடிக்கிறது எவ்வளோ சார் ஆகும்? ஒன்று அடித்தா எங்களுக்கு பாவம் வடிவேல் கஷ்டப்படுறான். ஷூட்டிங் இல்லாமல் பண்ண சொல்லுங்க, டைரக்டர் பேசுகிறா இதுரா, இந்த டைரக்டர் சொல்லு நான் சொல்லி இந்த டைரக்டர் நான் சொல்லி அப்படி சார் சொல்லியிருக்கேன். வடிவேலுக்கு சான்ஸ்லாம் கொடுக்காத, அவன் நடிக்கூடாது, தட ஊரை விட்டு ஓடினோம், அப்படியே அந்த எண்ணமே இல்லை சார் அவருக்கு. ஒரு விஷப்பாம்புன்னு தெரியாமல் கேப்டன் பாக்கிட்டார் சார். வடிவேல் வந்து ஒரு விஷப்பாம்புன்னு தெரியாமல் போச்சு சார். கூட இருந்துக்கினே கூப்பிட்டார் சார். கேப்டன் அவர்களை இழந்ததை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரும் நம்ம வீட்டில் ஒருத்தர் இழந்துட்டா நம்ம எப்படி வருத்தப்படுவோமோ அந்த மாதிரி தான் வருத்தத்தை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதே நேரத்தில் அதே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே பயங்கரமான கோவத்தையும் காட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. வடிவேல் அவர்கள் அவர் ஒரு நடிகனாக ஜெயிச்சிருக்கலாம், பட் ஒரு மனுஷனாக அவர் தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குது, எதிரியாக இருந்தாலும் வீடு தேடி வந்தால் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஒரு இரங்கலுக்கு அவர் வந்து போயிருக்கலாம் அப்படின்றது தான் பல பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூடயும் சரி, வடிவேல் அவர்கள் கூடயும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார்? சார் வடிவேல் வந்து அவருடைய வாழ்க்கையை தான் பார்க்குறாங்கண்டி. மற்றவர்கள் அவர் கூட இருந்தவங்க இப்போ கேப்டன் மாதிரி, இப்போ கேப்டனுக்கு போல மக்கள் வந்தாங்கன்னா எதுக்காக வந்தாங்க? பணம் கொடுத்த வர வச்சாங்க. அவர் டெத்துக்கு நேற்று மெட்ராஸே ஆடி போச்சு, எல்லாருக்கும் தெரியும். அது நீ செத்த என்ன சார் வாங்க போகிற? என்ன மாதிரி அந்த 6 அடி நிலம் தான் யாருக்கு வந்தாலும் அதான் உனக்கு பல கோடி வச்சுருந்தாலும் பணம் கொளுத்திட்டு போனாலும் அது அவ்வளோதான். அது ஒரு முக்கியமானவர் உனக்கு வாழ்க்கையை கொடுத்து உனக்கு இப்படி ஒரு ஆளை உருவாக்கி சக்கர தேவங்கிற படத்தில் உன்னை போட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தது எங்களுக்கு தெரியும் சார். வடிவேலுங்கிற மனிதன் எப்படி சினிமாவுக்கு வந்தார், எப்படி நடித்தார், எப்படி எங்கள் இப்போ கேப்டன் படத்துக்கு ராவுத்தர் மியூசிக்கு வந்தார், ராவுத்தர் மியூசிக் எப்படி நடித்தார், எப்படி பண்ணார் எங்களுக்கு தெரியும் சார். உண்மை சொல்கிறேன் சார், நான் பொய் சொல்ல. அவர் முதல்ல வரும்போது ஒரு மாற்று துணி இல்லை சார் வடிவேலுக்கு. வேஷ்டி கட்டினா மாற்று வேஷ்டி கிடையாது, துணி மாற்று. கேப்டன் சொல்லி அவருக்கு 6 வேஸ்ட் 6 ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். ஒரு பீடி சிகரெட்டுக்கு ஒரு பீடிக்கு அழிவார் சார். ஒரு பீடி பிடிக்கிறதுக்கு சந்திரிக்கா பீடின்னு ஒரு கட்டு 35 ரூபா, அது வாங்கி அவரால் பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதனை பக்கத்தில் உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தவர் கேப்டன். அவர் கூடவே இருப்பார், கேப்டன் கூடவே சுற்றுவார், கேப்டன் கூடவே வருவார், போவார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் செய்வார். கேப்டன் சாப்பிடும்போது அவர் சாப்பிடவில்லை. அவரும் பெரிய நடிகர் இல்லை சார், அதை விட கம்மியான இதுதான் எங்களுடைய இதை பண்ணாங்க. ஆனால் ஒரு நடிகனாக நம்ம ஊருக்காரன் மதுரைக்காரன் அந்த பாசத்தை வச்சு வடிவேலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எல்லா படத்துலையும் அவர் போட்டு அவருக்கு தனியாக என்ன சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணார். ஆனால் நேற்று சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பார்த்தேன் சார். நாங்கள் வருவார்னு வரல சார். அப்படி வரலன்னா ஒரு ஆதரவாக தெரிச்சுக்கலாம், டிவிலையோ இல்லை பத்திரிக்கைலையோ எதாவது படிக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் வரல சார். அவங்களாம் ஒரு மனிதனே கிடையாது சார். வடிவேலுங்கிற மனிதன் கிடையவே கிடையாது. ஊரை ஏமாத்துறது, ஊரை சும்மா அந்த அவர் கூட இந்த நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? இப்போ யாருமே கிடையாது. ஏன்னா வடிவேலை பற்றி தெரிஞ்சுனாங்க. வடிவேல் வந்து அவர் பணம் சம்பாதிக்கணும், அவர் ஜாலியாக இருக்கணும். சிங்கமுத்தான சொன்னார், 8 மணிக்கு மேலே என்ன பண்ணுவார், 9 மணிக்கு மேலே என்ன பண்ணுவார், 10 மணிக்கு மேலே செவுத்து நக்குவார்னு. அது கூட லாகில சார். அவர் எங்கள் கேப்டன் டெத்துக்கு வராதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ தெரியாது சார், அவர் திட்டான்ற வார்த்தைக்கே அவர் சினிமா நடிக்க போனார். இப்போ வரலன்றதுக்கு எந்த ஊர்லேயும் அவர் தலை காட்ட முடியாது சார். ரசிகர்லாம் வெறியில் இருக்கானுங்க. அவர் எந்த ஊரையும் நான் வந்து வடிவேல் வரேன்னு சொல்லி பண்ண முடியாது. கண்டிப்பாக சிறும அடிப்பானுங்க, இல்லைன்னா கழுத்துக்கு அடிப்பானுங்க. மக்கள் நம்ம கேப்டனோட மக்கள் அவ்வளோ வெறியில் இருக்காங்க. கேப்டன் சொன்னால் யாருமே அதை அப்படியே அடங்க நின்றுவாங்க சார். யாரும் கோவப்பட மாட்டாங்க. கேப்டன் அந்த பேர் வந்துச்சு. ஆனால் பல கோடி மக்கள்
அவர் சொன்னார்னா அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு நிற்பாங்க சார். ஆனால் இன்று நேற்று 6 மணி வரைக்கும் எதிர்பார்த்தாங்க சார், மக்கள் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் வரல, ஒரு ஆதரவு தரல. அப்படின்னா சார் வடிவேலு ஒரு சினிமாக்காருக்கு அது நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஃபஸ்ட்டு தமிழ் குடிமகன் ஒரு பட்டம் வாங்கினார் சார், டாக்டர் பட்டம் வாங்கினார். டாக்டர் பட்டம் வாங்கினார், டாக்டர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தனை போட்டார். எந்த படத்துலையும் போடல சார். நான் தமிழ் குடிமகன் பட்டம் வாங்கினார், அதை போட்டு பண்ணார். விருதுனா வைகை புயல் வடிவேலு என்ன பண்ணார்? வைகை புயல் வடிவேலு சினிமாக்காரங்களுக்கு என்ன சார் பண்ணார்? மக்களுக்கு என்ன பண்ணார்? ஒரு ஏழை படம் ஒரே ஒரு பென்ஷன் வாங்கி கொடுத்துருப்பாரு கேளுங்க. வடிவேலு பல கோடி பணம் வாங்குற அவரால் தான் வந்தீங்க, ஜெயிச்சிங்க. சரி, இப்போ உங்கள் சாமர்த்தியம் வந்தீங்க. ஒரு ஏழை வீடு தேடி வந்தால் அவனுக்கு ஒரு பென்ஷன் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஒரு சாப்பாடு போட்டிருப்பீங்களா? கேப்டன் பற்றி எப்படிலாம் பேசினேன். அப்படி பேசுனதுக்கு இறங்கியிருந்தாக்கா நீ இந்த தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டேன். கேப்டன் பற்றி கட்சியில் பேசும்போதெல்லாம் நீ கட்சியில் இருக்க மாட்டேன் சார், போயிருப்பேன் எங்கேயோ, இந்த நாட்டை விட்டு ஓடிப்பேன். ஆனால் கேப்டன் இன்னைக்கு வரைக்கும் ஒன்று திட்டல. இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி, கேப்டன் அவர்கள் பற்றி வடிவேலு அவர்கள் வந்து நிறைய இடத்துல அவரை இழிவாக பேசினது மட்டும் இல்லாமல் மரியாதை குறைவாக பேசின வீடியோஸும் சரி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு எதிராக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வடிவேலு அவர்கள் பற்றி தப்பாக பேசினதே இல்லை. ஆமாம் சார், இப்போ கேப்டன் வந்து அவனை விட்டுருங்க, அவனை வந்து பேச வேணாம், பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். அதனால் அந்த மக்கள் கேப்டனுடைய ஆட்கள் யாருமே பற்றி பேசலை. ஆனால் வடிவேலு மட்டும் எங்கே மைக்கு கிடைக்குதோ, வாயில் எது கிடைக்குதோ கண்டபடி பேசினார். கண்டபடி பேசினாலும் அது கேப்டன் கேட்டாலும் அதை பற்றி கோவப்பட மாட்டார். கோவப்பட்டு இருந்தால் பக்கத்து இருந்தால் வீடு அடிக்குது எவ்வளோ சார் ஆகும்? ஒன்று அடித்தா எங்களுக்கு பாவம். கேப்டன் இப்போ இவ்வளோ செஞ்சதுக்கு அது அர்த்தமே இருக்காது. ராவுத்தர் சார் வீட்டுக்கு எதிர்த்து தான் ஆஃபீஸு, உள்ள பூந்து அடிக்குது எவ்வளோ சார் ஆகும்? என் பேர் ராஜேந்திரன், சக்கரதேவன் படத்தில் நீ எப்படி வந்த, உனக்கும் எனக்கு கல்யாணம் படத்தில் ராவுத்தர் மிஸ்ஸை எப்படி பண்ண, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் என்ன பண்ண போகிறது கடவுள் தெரியும். ஏன் வரல அப்படின்னா உன்னை அடிச்சாரா, உன்னை வந்து வீடு திட்டாரா, உன்னை எதனா செஞ்சுட்டாரா? அப்போ கூட பாவம் வடிவேல் கஷ்டப்படுறான், ஷூட்டிங் இல்லாமல் பண்ண சொல்லுங்கள், இந்த டைரக்டர் பேசுகிறா இந்திரா, இந்த டைரக்டர் சொல்லு, நான் சொல்லி சொல்லு, இந்த டைரக்டர் நான் சொல்லி சொல்லு, அப்படி சார் சொல்லியிருக்காண்டி வடிவேலுக்கு சான்ஸ்லாம் கொடுக்காத, அவன் நடிக்கூடாது, ஊரை விட்டு ஓடிடணும், அப்படி அந்த எண்ணமே இல்லை சார் அவருக்கு. எப்படி வடிவேல் எப்படி இருக்கான், நடி சொல்லுப்பா ப்ரொடியூசர் சொல்லி. அது வந்து சங்கர் சார் படத்துக்கும் அவருக்கும் அந்த பிரச்சனையில் அவர் ரெட் கார்டு போட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க வடிவேலை பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு நம்ம போய் அதை ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை கேப்டன் விடுங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனால் நேற்று வந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். வடிவேலு சொல்கிறத கேட்டிருப்பாங்க. ஒரு மழைக்கு போய் மைக்கு பிடிச்சி பேசுகிற ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தவர், கட்சி விட்டுருங்க, நடிகர் சங்கத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்கை கடனை க்ளோஸ் பண்ணார், எப்படி செஞ்சார்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக நீ நடிகர் தானே, அதுக்காக ஒரு பண்ணலாம்ல. வடிவேலுன்ற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்திருந்தால் சந்தோஷம், வரல தான் இன்னும் அது எண்ணெயை ஊற்றி கொளுத்துற மாதிரி. வந்திருந்தால் அது மக்கள் இப்போ விஜய் சார் வரல, ஏன்னா இத்தனை நாளாக அவர் வந்து பார்க்கல, செந்தூர் படத்தில் பண்ணார், கேப்டன் வச்சு வளர்ந்து இன்றைக்கி எங்கேயோ விஜய் சார் எங்கேயோ இருக்கார், அது அவருடைய நேரங்கள் அவருக்கா போய் ஓகே. ஆனால் வந்துட்டார் இல்லையா, விஜய் சாரை விட நீ பெரிய ஆளா, விஜய் விட நீ பெரிய ஆளா? அவர் வந்தார்ல, எல்லா நடிகரும் வந்தாங்கல்ல, ஆனால் அவங்களாம் வந்தாங்களே. ஆனால் வந்து நீ வந்துருக்கலாம் சார், அவர் மூலிமா தான் வந்த. விஜய் சார் மேலே கோவம்ன்றது என்னன்னா, உடம்பு முடியாத கேப்டனை விஜய் வந்து பார்க்கல அப்படின்றது ஒரு உள்ள இருந்தது. மக்களுக்கும் அது இருந்தது. எங்கள் தலைவர் வந்து உடம்புல இருந்தது, எங்கள் ஒரு தளபதி பார்க்கல, விஜய் இப்போ பார்க்கலன்னா ஒரு வெறுப்பு இருந்தது. வந்தோடனே அது மறந்துட்டாங்க. கோவமாகவே நம்ம ஆளுங்க இருக்க மாட்டாங்க சார். கேப்டனோட வளர்ப்பு, நாங்களாம் வளர்ந்த இடம் அந்த மாதிரி. கோவம் 5 நிமிஷம் அப்படி இருக்கும் சார், அடுத்த நிமிஷம் மறந்துட்டு கூப்பிட்டு பேசுவார் சார். கூப்பிட்டு அடிச்சுவார், அடித்து கூப்பிட்டும் பேசுவார். அந்த மாதிரி குணம் உள்ள கேப்டன். அடிக்கிற கை தான் அணைக்கும். அது உண்மை சார், நீங்கள் சொன்னீங்களா, அதான் கோவத்தில் ஒரு அடி அடிச்சுவார், ஒரு 5 நிமிஷத்தில் கூப்பிட்டு வாடா என்னடா கோமா அப்படியே அதை மாற்றிடுவார், அப்படியே இதுவாகிடுவார். அந்த மாதிரி உள்ள மனுஷனை எவ்வளோ பார்த்த நீ நடிகர் சங்கத்தில் எவ்வளோ கூட அவர் கூட சுற்றினேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து எத்தனை முறை அலைஞ்சி சாப்பிட்ருக்க, சாப்பிட்டதுக்காக ஒரு வேலை. அவர் வந்து இவ்வளோ இப்போ மக்கள் வந்தாங்களே, எந்தெந்த ஊரில் வந்திருக்காங்க, அவங்க சாப்பாட்டுக்காக வந்தாங்களா, இல்லை பணம் கொடுத்து வந்தாங்களா, என்ன சார் கொடுத்து வந்தாங்க? கேப்டன் வாங்கின அன்பு தான் சார், அது ஒன்று தான் வந்தாங்க எல்லாருமே. நாங்கள் 6 மணிக்கு பார்த்தோம், வரல. இனிமேல் பட்டு அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்கே சுற்றுறாரு, எப்படி போவார்ன்றதை மக்கள் பார்த்துவாங்க. நான் ஒன்றும் சொல்ல சார், பார்த்துக்கோங்க.
கேப்டன் அவர்களுடைய டெத்துக்கு வரல. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். கேப்டன் அவர்கள் வந்து உடல்நிலை குறை காரணமா வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில வடிவேலு அவர்களுடைய சைட்ல இருந்து யாராவது கால் பண்ணி கேட்டு, இல்ல பார்க்க வரணும், பேசி அந்த மாரியான விஷயங்கள் ஏதாவது நடந்ததா? அதில் ஒன்றும் இல்லை சார். அது கிடையாது. அதுக்கப்புறமும் கேப்டனுக்கு வந்து வடிவேலை பார்க்கணும், வடிவேல் வந்து கேப்டன் பார்க்கணும், அந்த இதை அப்படியே அதுலேருந்து அப்படியே போயிட்டார். கேப்டன் பற்றி கேட்பார், என்னடா கேப்டன் வடிவேல் எதனா பண்ணுறாப்லையா அப்படின்னு. இல்லைண்ணே, என்ன அந்த பஞ்சாயத்து முடியலையாம்மா அப்படின்னுவார். இன்னும் முடியலண்ணே. சரி, டைரக்டர் சொல்லி அதை பேசி அதை பண்ண சொல்கிறா, அவன் எனக்காகலாம் நடிக்காத இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னவர் சார். மீட்டிங்கோட பேசுவார், வடிவேல் வந்து நடிக்க வைக்கிங்கன்னா நடிக்கட்டும், பண்ணட்டும், எனக்கு அது மேலே அப்படி சொல்லுவார் சார். ஆனால் இது ஒரு விஷப்பாம்புன்னு தெரியாமல் கேப்டன் பாக்கிட்டார் சார். வடிவேல் வந்து ஒரு விஷப்பாம்புன்னு தெரியாமல் போச்சு சார். கூட இருந்துக்கினே கூப்பிட்டார் சார். இப்போ இந்த சூழ்நிலை நீங்கள் இப்போ போய் பார்த்துன்னு வந்தீங்கன்னா, நம்ம ஊருக்காரன் நம்பால் சரி வந்து பார்த்து போகிறான்னு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார் சார். பக்கத்துல இருந்தே போகல இல்லை, இது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணியிருந்தாக்கண்டி இப்போ கேப்டன் பார்க்கணும், கேப்டன் தான் சொல்கிறாரு, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லை சார். அவர் கூட இருந்தவங்க சார், விஜய் பாஸ்கர்னு விஜய் சேகரன் இருந்தார். அப்புறம் எல்லா நடிகரும் சின்ன சின்ன நடிகருக்கு அந்த போண்டாமணி, கிங்காங், இவங்கெல்லாம் ஒரு டீம் வடிவேலு கூட நடிச்சிருந்தவங்க. இந்த சுப்ராஜ் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. நீங்கள் அவர் கூட ஒருத்தர் கூட கிடையாது. 10 ரூபா சம்பளம் போட்டால் அவனுக்கு ஏன் 10 ரூபா சம்பளம் போகிறேன்னு கேட்பார் சார் அவர். அப்போ எப்போ விட மனிதன் பாருங்க சார். இப்போ நடிகர் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் 10 ரூபா பேசுகிறேன்னா நீங்கள் அவளுக்கு 10 ரூபா தரீங்க, ஒரு 3 ரூபா கொடுங்க. ப்ரொடக்ஷன் தலையிட்டு பேசுவோம் சார். ஒரு மட்டும் வாங்கிட்டு போனோம், அடுத்த மேனேஜர் வந்து அடுத்த நடிகர் வந்து கொடுத்து வாங்கி போகணுமா? உனக்கே அது நம்மளுக்கு பேச சம்பளம் நம்மளுக்கு வந்துச்சு இல்லையா? அவங்க எதனா வாங்கி போட்டோமே. சரி வடிவில் நடித்தான், எனக்கு 10 ரூபா கிடச்சி சந்தோஷப்படுவானா, அவன் கோவப்படுவானா? நீ 3 ரூபா கொடுத்தா தான் கோவப்படுவான். வெளியில் பேசுவோம். இப்போ அதான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். நீங்கள் சூர்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்திங்கன்னா பெருசாத்தில் இப்போ வரைக்கும் இதான் ஓடும். இது வராது எவ்வளோ போடும் சார் கலந்து. ஏன் வடிவேலு வரல, ஏன் வடிவேலு வரல, என்னாச்சுன்னு கேட்டுங்க. இது பதில் சொல்கிறது எனக்கு சரியாக இருக்குது. ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியோ இல்லை அவங்களுடைய பசங்களோ எதிர்பார்த்தாங்களா சார் வடிவேலு அவர்கள் கண்டிப்பாக சார், வருவாரு? கண்டிப்பாக சார். அது அண்ணியும் சரி, பசங்களும் சரி, பிரபா செந்தில்பாண்டி, சுதி சார்லாம் அவரு கேப்டன் மாதிரி தான் அவங்களும். ஏன் வந்த, எதுக்கு வந்த அப்படின்றது வந்தால் அது என்ன கேப்டன் என்ன மரியாதை கூட போகிறா அந்த மாதிரி. அதில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது, அதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்போ கேப்டன் நான் பார்க்க போகிறேன்னு சொன்னால் நாளைக்கு கூட ராஜேந்திரன்ட்டு நாளைக்கு போனால் கேப்டன் பார்க்க சொல்லலாம். இந்த சூழ்நிலை கூட சரி, நான் பார்க்காத ஹாஸ்பிட்டலில் தான் சார் போய் பார்க்க முடியல. ஹாஸ்பிட்டல் தான் என் பசு ஐசியூலிஸ்டாக சொல்லிட்டு உள்ளே பார்க்க முடியல. இருந்தால் கேப்டன் பார்த்து வந்துடும். அந்த மாதிரி பார்க்க முடியாது. சில பேர் சொல்கிறாங்க நான் போனால் பார்க்க முடியல உள்ளன்னு. அதெல்லாம் எனக்கு இல்லை சார். நான் போனால் கேப்டனை கண்டிப்பாக சுற்றி சார் உள்ளே கூட்டு போவார், காட்டுவார், பார்ப்பேன், பேசுவேன். கொஞ்சம் நம்மளால் பார்த்த கொஞ்சம் முடியல, பேச முடியல, அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு வெளியே வந்துடுவேன். ஆனால் எல்லோரும் பார்ப்பாங்க சார். ஆனால் வந்து சில பேர் சொல்கிறாங்க கேப்டன் பார்க்க விட மாட்டாங்க, கேப்டன் படம் இதே தான் சொல்கிறாங்க கண்டி. யாரும் நம்ம கேப்டன் பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ போய் பார்த்துட்டு வெளியில் வந்து தப்பாக பேசிக்கல சார். இப்போ கேப்டன் இருக்கிற சூழ்நிலை எப்படின்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் நான் புதுசாக பார்த்தோன்னே வெளியில் போயிட்டு இந்த இப்போ போட்டாங்களே எல்லா வாட்ஸ்அப்லேயும் எல்லா ஃபேஸ்புக்லேயும் செத்துட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது சொல்லி போட்டுருவாங்க சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் நிறுத்திருப்பாங்க. அதை நினைக்கிறேன் நான். அப்படி அதனால் நிறுத்திருப்பாங்க. இப்போ முக்கியமான யார் போனாலும் பார்த்துருவோம் சார். நாங்களாம் போனால் சுத்தி சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருப்போம் சார், பார்த்து தான் வருவோம். இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் சார். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து இறந்துட்டா நமக்கு என்ன வருத்தம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வருத்தம் தான் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 40 படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கு அவருடைய இழப்பு எந்த அளவுக்கு சார் பெரிய பதிவு சார். ராவுத்தர் சார் எப்போ கண்ணை மூடினாரோ ஹாஸ்பிட்டலில், அப்போலேருந்து கொண்டு வந்து அவங்க ஜமாத்தில் வந்து மதுரை கொண்டு போகிறோன்னு சொன்னாங்க சார். ராவுத்தர் சார் நாங்களாம் விடலை. இங்கே சினிமாவில் இருந்தார், ஆஃபீஸ் தான் அவர் உயிர். இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மதுரை எடுத்துகிட்டு போயிட்டா இங்கே யாரும் ஆர்டிஸ்ட் யாரும் டைரக்டர் யாரும் வரமாட்டாங்க, இங்கே தான் இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டு நிறுத்தினேன் சார். அது என்ன ஒரு வளர்ப்பு மகனாக சார் பார்ப்பார் சார் ராவுத்தர் சார். இவர் கேப்டன் வந்து தம்பி என்னடா போனோடனே வாடா ராஜேந்திரா, அந்த ஒரு வார்த்தை சார். போனாவே பார்த்துட்டேன்னா வாடா ராஜேந்திரா, அதான் அண்ணன் தான் சார் எனக்கு. கேப்டன் வந்து அண்ணன், இப்ராஹிம் வந்து அப்பா மாதிரி. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்துவார். லேக சார்கிட்டேருந்து எல்லாரும் வரவங்கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லுவார், ராஜேந்திரன் எனக்கு வளம் பக்கம் தான் சொல்லுவார். யாரும் அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி தான் நான் இருந்தேன். கேப்டன்கிட்டே அந்த பேர் தான் எடுத்தேன். கடைசி வரைக்கும் கேப்டன்கிட்டே நல்ல பேர் தான் வாங்கிட்டேன். ராவுத்தர் சார்கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டேன் சார். உயிர் கிடையாது சார். கேப்டன் இல்லைன்னா நான் இப்போ இல்லை. நான் சக்கரதேவன் படம் 94 95 அது நடந்தது. அப்போயே போயிட்டுருப்பேன். என்னை காப்பாற்றுனது அவர் தான்.
என் அண்ணன் தான், கேப்டன் தான் காப்பாற்றினார். வேறு யாரும் சொல்ல முடியாது சார். தெய்வத்தை மேற்பட்டு யாரையாலையும் வரவும் முடியாது, அது மாதிரி பண்ணவும் முடியாது. எம்ஜிஆர் சொல்கிறாங்க சார், ஆனால் எம்ஜிஆர் சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்குமே கண்டி, கேட்டுருக்குமே கண்டி, இப்படிலாம் பண்ணுவார் நான் பார்க்கல. இது நான் கண்ணால் பார்த்தது சார். கேப்டன் பண்ணதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்தது செஞ்சது. அந்த மாதிரி பல இருக்குது சார். பேசணும்னா இது ஒரு 5-10 வருஷம் பேசலாம் சார் அவர் பண்ணது. ஆனால் ஒரு ரெண்டு நாளில் வேலையை முடித்து போயிட்டார் சார். ஆனால் யார் மனசையும் அது வந்து மாறாது சார். எம்ஜிஆர் சாருக்கு எப்படி ஒரு வீட்லேயும் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்றாங்களோ அதே போல் ஒரு வீட்லேயும் அவர் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.